ஹாய்ங்க. ஒரு சூப்பரான ஈவினிங் vlog தான் ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் இந்த இடத்துல வந்து அசம்பலாக இருந்தோம். சரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் செஞ்சதா வாழைக்காய் பஜ்ஜி செய்யலான்னு முடிவு பண்ணி டக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காய வச்சுட்டா எப்படி இருந்தாலும் பலகாரம் சுட்டுருவோம்ல, அதனால் அந்த கேப்பில் வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். சிஸ்டர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வாழைக்காய் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க க்ளீன் பண்ணி. இந்த கட்டர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே யூஸ் ஆகுதுங்க. வாழைக்காய் சிப்ஸ் போடுறக்கும் சரி, இந்த பஜ்ஜி ஸ்லைசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா யூஸ் ஆகுது. நான் வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாவில் கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். மாவுக்கு தேவையான அளவு மாவு போட்டு அதுக்கான தண்ணியை ஊற்றி மிக்சரை வந்து ரெடி பண்ணிட்டேன். கேப்பில் எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி நாள் வேக வச்சுருந்த கடலக்காய் இருந்துச்சு. அதுக்குள்ளே அதை கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது மேலே நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு சுட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாங்கள். ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து டைம் பத்தலை. எப்படியாவது சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எகர்லேயே டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.